ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்ல டேஸ்ட்டான தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. உங்கள் வீட்டு சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இல்லைன்னா கசப்பாக இருக்கும். கடுகு பொரியறதுக்குள்ளே அடுத்தது போட்டுட்டோன்னா கடுகு வெடிக்காது இல்லையா? அதனால் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். நல்லா பொரியட்டும். இதை பொறுத்த வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வணக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எண்ணெயில் நல்லா வணங்கணும் அப்படின்னா எண்ணெய் நிறையா சேர்த்தணும் இல்லையா? எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஊற்றிடாதீங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா எதுக்காக போடுறேன்னா, சும்மா வரமிளகா டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக வரமிளகா போட்டிருக்கேன். ஆனால் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த வெங்காயம் நல்லா சிவப்பு நிறமாக வரணும். வந்ததுக்கப்புறமா தான் அடுத்தது இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான சோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு இதில் ஒரு சப்போர்ட் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லா வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த தக்காளி உங்களுக்கு எவ்வளோ பஜ்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். அடுத்தடுத்து என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சேர்த்திருக்கேன்னா, வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூளை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, சாம்பார் தூள். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கு இல்லை இது சப்பாத்தி, சாப்பாடு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கிற தோசைக்கு இதை சூடாக வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா ஆனியன் ரோஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இதுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதாவது நல்ல வியூஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.